பட்டன் காளான் எடுத்திருக்கேன். இந்த பட்டன் காளானில் பக்கோடா பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். முதல்ல இதை சுத்தமாக கழுவிப்போம். இதை முதல்ல நல்லா சுத்தமாக கழுவிப்போம். இதுக்கு நல்லா சுடு தண்ணி ஊற்றி கழுவிப்போம். இப்போ நான் இது சுடு தண்ணி ஊற்றி இதில் கழுவிடுறேன். கழுவிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் காளானை கழுவி எடுத்துட்டேன். இதில் இப்போ நம்ம என்னென்ன சேர்க்கணுன்னு பார்ப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு, ஒரு 2 ஸ்பூனு ரவை, தேவையான அளவு உப்பு, இதோடு நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள், நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்குவோம். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கடலை மாவு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அதோடு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நம்ம இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதோடு நம்ம வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் ஜீரகத்தூளும் சேர்த்துக்குவோம். ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்தாச்சு. ஏன்னா நம்மளுக்கு வந்து இதை வந்து தண்ணி விடும், நம்ம வந்து சளி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சம் மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் சேர்த்துப்போம். மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கிண்டிட்டு நான் காமிக்கிறேன். காளான் எப்பயுமே தண்ணி விடும், நம்ம அதனால் பிசைஞ்சு வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ காளான் வந்து உங்களுக்கு ஊறிடுச்சு. இதை நான் இப்போ வந்து உங்களுக்கு நான் தண்ணி விடுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இது வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா எண்ணெயை காய வச்சு அதில் போட்டு எடுத்துருவோம். இப்போ அடுப்பில் எண்ணெய் சட்டியை போட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா அதில் படாத மாதிரி தனித்தனியாக பிரித்து போட்டுருவோம். இந்த மாதிரி போட்டு எடுத்துருவோம். காளான் இப்போ வெந்துருச்சு. நம்ம அதை எடுத்து தனியாக தட்டில் வச்சுருவோம். இப்போ இதை நம்ம கொத்தமல்லி இலை தூவிட்டு இது நம்ம வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம், இல்லை சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், ரச சாதத்துக்கு தொட்டுக்கலாம், இல்லை சும்மாவே சாப்பிடலாம். இது மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. இது மாதிரி அலங்காரம் பண்ணி நம்ம வந்து கெஸ்ட்டு வந்தால் கூட அவங்களுக்கு நம்ம இது மாதிரி வச்சு கொடுக்கலாம். இது சாஸ் தொட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.